ஏதோ ஒரு ராகம், ஏனோ அதில் மோகம், சந்தம் வந்தது, அதில் ஏதோ சொந்தம் வந்தது. விஜய், வாங்கின காய்கறி வாங்காம புதுசா ஏதாவது வாங்குவோமே. ஊட்டி கிழக்கு தெரியுமில்ல, அதை வாங்குவோமே. அதான் நீங்க வரீங்களே. கீதா, வாட் ஆர் யூ டூயிங்? என் சாங் ப்ரோக்ராம்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண எழுதிட்டு இருக்கேன்ப்பா. ஐ see, குட் குட். நானும் உங்க சித்தியும் ஷாப்பிங் போயிட்டு வரோம். வீட்டை பாத்துக்கிறியா? குட் கேர்ள். வரேம்மா. மெட்ராஸ் பண்ணிங்களா? ஆம்பளை முடி வெட்ட இடத்துல நிக்கிறீங்க, இங்க வாங்க. என்ன கம்பெனி வேணும்? இங்கே பாபுன்னு ஒருத்தர் இருக்காரே, அவர் வீடு எங்க இருக்கு? பாபா? ஓ, எங்க மியூசிக் டைரக்டர் கேக்குறீங்களா? பக்கத்து வீட்டுல தான் இருக்காரு. நம்ம வீடு தான், தைரியமா போங்க. தேங்க்ஸ். போங்க. நீங்களா? ஏன் வரக்கூடாதா? வரலாம். இப்படி திடீர்னு பார்க்கணும் தொடிச்சு வந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பார்க்காதப்ப வந்தாதா தனி சுவையே இருக்கு. உட்காருங்க, இந்த வந்துடுறேன். பெருசு, அர்ஜென்டா ஸ்பெஷலா ஒரு டீ கொடு. நீ கேப்பேன்னு தெரியுமே, அதனாலதான் ஒரு கப் டீ ஃபுல்லா போட்டு வச்சிருக்கேன். இங்க எந்த வசதியும் இல்லாம நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த வசதியும் இல்லாம எத்தனை பேர் குளிர கஷ்டப்படுறாங்க. இவ்வளவு குளிர நீங்க எப்படித்தான் தாங்குறீங்களோ? எதுவுமே பழகுற வரைக்கும் தான் கஷ்டம், பழகிட்டா? ஆமாங்க, பழகிட்டா அத மறக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சொன்னீங்க? நேத்துதான் உங்ககிட்ட பழகுனேன், இன்னைக்கு மறக்க முடியாம இன்விடேஷனோட வந்திருக்கேன். இன்விடேஷனா? ஆமா, நான் ஊட்டிக்கு வந்ததே கான்வென்ட்ல பாடுறதுக்காக தான். நான் ஒரு பாடகி, நீங்க ஒரு ஆர்கனிஸ்ட். என் பாட்டை கேட்டு உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷங்க. பாட்டு கச்சேரினா எனக்கு ரொம்ப இஷ்டம். இதுவரைக்கும் யாருமே என்ன கூப்பிட்டது இல்ல. கண்டிப்பா கச்சேரி ஆரம்பிக்க முன்னாடி வந்துடுறேன். அவசியம் எதிர்பார்ப்பேன். மிஸ் பண்ண கூடாது, கண்டிப்பா வந்துருங்க. ஒருவேளை பாபு ஏழையா இருக்கிற காரணத்தினாலதான் அந்த வாட்ச்மேன் அவர்கிட்ட இன்விடேஷன் இருந்தோம் என் ப்ரோக்ராம்ல இருந்து வெளியில அமைச்சிருக்கான். அவருக்கு என் ட்ரெஸ் கொடுத்தா ஆமா ஆமா, இந்த பேண்ட் அவருக்கு நல்லாவே இருக்கும். அங்க பாரு, பாபு குளிக்கிறாரு. அவர் குளிச்சா நாம அவர்தான் எந்த பொண்ணுமே திரும்பி பாக்குறது இல்லையே. இப்ப திரும்பி பார்க்க வச்சுட்டா இப்ப பாரு, அவரை திரும்ப வைக்கிறேன். பாத்து பாத்து. ஏயா, எவ்வளவு திமிர இருந்தா என் பிராண தூக்கிட்டு ஓட பாப்ப. நல்ல காலம் நான் பாத்துட்டேன். இல்லன்னா இந்த பிரா இல்லாம எப்படி நான் ஊருக்குள்ள நடமாடின மாதிரி நினைச்சியா? மரியாதை துணியெல்லாம் கொடுத்துருங்க, இல்ல உங்க எல்லாத்தையும் கிழிச்சு போய் கிழிச்சு. என்ன? நான் உங்களை ஒரு மாதிரியா நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க வேற மாதிரி வந்து நிக்கிறீங்களே. ஏங்க கொஞ்சம் அப்படி தள்ளுங்க, நான் பேண்ட் போட்டு வந்துறேன். அந்த பேண்ட் தான் யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்களே. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அந்த பொண்ணுங்களோட பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அது போன போட்டோம், இந்த ட்ரெஸ் போட்டுக்கங்க. வேண்டாங்க. ஏ? நான் எதையுமே சுயமா சம்பாதித்து தான் வாங்குவேன், அடுத்தவங்க கொடுத்த வாங்க மாட்டேன். அப்படின்னா என்ன அடுத்தவங்களா நினைக்கிறீங்களா?
இந்த நேரத்திலேயே சுயமா சம்பாதிக்கிறத பத்தி நினைக்கணும். ஆபத்துக்கு பாவம் இல்லைங்க. அன்போடு இதை கொண்டு வந்திருக்கேன். அடுத்தவளா நினைச்சு இது வாங்காம விட்டுறாதீங்க. இதை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணதா ஆச்சுக்குவேன். வாங்கிக்கங்க. கையை பிடிச்சிட்டு அப்படியே இருக்கிறீங்க. நான் மெய் மறந்துட்டேன். என்ன சொல்றீங்க? சொல்றேன் வாங்க, பேசிக்கிட்டே போறேன். நான் எந்த விஷயத்தையும் மனசுல வச்சுக்க மாட்டேன், வெளியாவே சொல்லிடுவேன். ஆனா 2-3 நாளா ஒரு விஷயத்த மனசுல போட்டு வெளியே சொல்ல முடியாம அவஸ்தைப்படுறேன். அத இப்போ உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். சொல்லுங்க. நான் மனசார என்னங்க, எந்தவித பதிலும் இல்ல. சில கேள்விக்கு பதில் சொல்லலாம், சில கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. சில கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாது. இப்ப நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறேன். அவமானம். எப்படி சொல்றீங்க? வசதியான நீங்க என்னை காதலிச்சா உங்க வாழ்க்கையில ஏதோ தப்பு நடந்துக்குன்னு உங்க ஜனங்க பேசுவாங்க. அது உங்களுக்கு கேவலம். பணத்துக்காக தான் ஆசைப்பட்டு பாபாவை பின்னாடி ஓடி போயிட்டான எங்க ஜனங்க பேசுவாங்க. அது எனக்கு அவமானம். ஒரு பொண்ணுக்கு தேவை ஒரு ஆணு, ஒரு ஆணுக்கு தேவை ஒரு பொண்ணு. இதுல ஏறுங்க கேவலமும் அவமானமும். நீங்க நினைக்கலாம், ஆனா மத்தவங்க அப்படி நினைக்கல. மத்தவங்களை பத்தி நாம நினைக்க வேண்டாம். நீங்க என்ன விரும்புறா இந்த நிமிஷமே சொத்து சுகத்தை இழந்துட்டு உங்க கூட வர நான் தயாரா இருக்கேன். நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. இல்லைங்க, நீங்க என்ன ஏத்துக்கலன்னா வாழ்நாள் பூரா நான் கன்னியாவே இருந்துருவேன். ஏனுங்க, நீங்க அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுங்க. இத பாருங்க, இனிமே நீங்க என்ன வாங்க போங்கன்னு சொல்லக்கூடாது, வா போன்னுதான் சொல்லணும். அதுதானுங்க முடியாதுங்க. கீதா, இங்க வா. விஜய், நானும் பார்த்துக்கிட்டே வரேன். கீதா வீட்டை விட்டு அடிக்கடி எங்கேயோ வெளியே போயிட்டு வரா. எங்க போயிட்டு வரான்னு தெரியுமா? உன்னதான் கேக்குறேன், எங்க போயிட்டு வரா? எங்க குழந்தைய கோச்சுக்கிறீங்க? நான் தான் அனுப்பி வச்சிருக்கேன், ஜாலியா ஊரு சுத்துட்டுமேன்னு. நாம ஒண்ணு இல்ல விஜய், அப்பான்னா கண்டிக்க வேண்டாமா, அதனால ஒரு சின்ன கண்டிப்பு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. ஏய், மெதுவா மெதுவா பாத்து வா. இந்த இடம் எப்படி இருக்கு? அழகாவும் இருக்கு, அதே சமயம் ரொம்ப அமைதியாவும் இருக்கு. இங்க யாரும் வரமாட்டாங்க, அதனாலதான் உன்னை நான் இங்க கூட்டு வந்தேன். இந்த மலை இருக்குதே, நம்ம ஆசைப்பட்ட பேரை கத்தி சொன்னா திரும்ப திரும்ப எதிரொலிக்கும். எங்கே நீ ஆசைப்பட்ட பேரை ஒரு தடவை சொல்லு. கீதா, பரவாயில்ல சொல்லு. நான் ஆசைப்பட்ட பேரை சொல்லிட்டேன். நீங்க ஆசைப்பட்ட பேரை ஒரு தடவை சொல்லுங்க. நீங்களே ஏற்கப்பட்ட அப்படி பரவாயில்ல சொல்லுங்க. கீதா! டிரைவர், கொஞ்சம் வண்டியை நிறுத்து. கீதா! விஜய்! நிறுத்துங்க, வயசுக்கு வந்த பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது தப்புங்க. ஓ, ஐ சி. அப்படியா? அப்ப வயசுக்கு வந்த பொண்ணு கை நீட்டி இன்னொருத்தங்கைய பிடிக்கலாமோ? கீதா! விஜய், கீதாவை இத்தனை நாளா சின்ன பொண்ணு தான் நினைச்சிட்டு இருந்த. ஆனா நீ இவ்வளவு சின்னத்தனமா நடந்துப்ப நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. என்ன நடந்துருச்சுன்னு சொல்லுங்களே. இவ ஊட்டியில நல்லா பாடிட்டாள் தான் நினைச்சேன். ஆனா தனக்கு தகுந்த ஆளை இவ தேடிட்டா. முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள உனக்கு காதலாடி கேட்குது. காதல். கீதா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்படி கத்தி கலாட்ட பண்ணீங்கன்னா நமக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சிடும். நீங்க சும்மா இருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். வாமா.
கீதா தூங்கிட்டாளா? ஆமாங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். விஜய், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நாம இனிமே இந்த ஊர்ல இருக்கிறதே தப்பு. நாளைக்கு காலையில பிரின்சிபால் ஜேம்ஸ பார்த்து பேசிட்டு நாம இந்த ஊட்டியை விட்டே போறோம். பட் ஒன் திங், இந்த விஷயம் கீதாவுக்கு தெரியக்கூடாது.